வணக்கம் மாணவர்களே. மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் 8 யாரையும் மதித்து வாழ். அதாவது எல்லோரையும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த இயல் நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இந்த இயலில் அமைக்கப்பட்டுள்ள விரிவானம் என்னும் தலைப்பில் நர்த்தகி நடராஜ் என்பவரது வாழ்க்கை வரலாற்றினை, அதாவது ஒரு நடன இசைக்கலைஞரை வாழ்க்கை பாடமாக வைத்த ஒரு பகுதிதான் இந்த செவ்வி என்னும் தலைப்பில் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த வலையொலி தரவு வாயிலாக காணக்கூடிய பாடப்பகுதியாக இருக்கிறது. மாணவர்களே, வழக்கம் போல நாம் நமது பாடப்பகுதியை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு முன்னராக பாடப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நுழைய முன் பகுதி மற்றும் ஆசிரியர் நூல் இது பற்றிக்கூடிய குறிப்புகளாக அமைக்கப்பட்டுள்ள பாடத்தின் இறுதி பகுதியாக தரப்பட்டிருக்கூடிய பெட்டி செய்தி இவற்றை காண்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இதை பார்த்து பிறகு பாடப்பகுதிக்கு செல்லலாம். அதாவது நுழையும் முன் பகுதியில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தம் நாட்டிய திறமையினால் உலகம் முழுவதையும் எண்ணற்ற ரசிகர்களை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடப்பகுதியாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறதான். தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி கொண்டு நாட்டிய கலையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றவர் யாருனாலும் இந்த நர்த்தகி நடராஜ் தான். சிறுபான்மையிலும் சிறுபான்மையினராக வாழும் திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடை கற்களையும் கூட படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவர் யாருன்னா இந்த நர்த்தகி நடராஜ் தான். இவரை பற்றி தான் செவ்வி என்ற ஒரு தலைப்பில் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுகிறது. செவ்வி என்றால் அழகு, காலம், சித்திரை நாள் என்று பல பொருள் உள்ளது. நாம் இது அழகு என்ற அடிப்படையில் பொருள் எடுத்துக்கொண்டு நம்ம பாடப்பகுதிக்கு இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜ் அவரை பற்றிய வாழ்க்கை பாடமாக, அதாவது ஒரு பேட்டின்னு சொல்லுவாங்க, நேர்காணல், அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட பாடப்பகுதி தான் இந்த பாடப்பகுதி. இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் மூன்றாம் பாலினம் சொல்லுவாங்க இன்றைக்கு. அந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர் தான் இந்த நர்த்தகி நடராஜ். இவர் அந்த ஒரு மூன்றாம் பாலினத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கான தடை கற்களையும் படிக்கட்டுகளாக மாற்றி இந்த உலகுக்கு யார் என்பதை நிரூபணம் செய்திருக்கக்கூடியவர். அவரை பற்றிய பகுதி தான் இன்றைக்கி பாடப்பகுதி இருக்குது. இதைத் தொடர்ந்து பாடப்பகுதியினுடைய இறுதியில் அமைந்திருக்கிற இந்த பெட்டி செய்தியில் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு போயிடலாம். இந்த மூன்றாம் பாலினம் சொல்லக்கூடிய திருநங்கைகள் பற்றிய ஒருத்தர் தான் நர்த்தகி நடராஜையும் பார்க்குறோம் முன்னாடி நம்ம பாடத்தில். இப்போ அதை போன்ற இன்றைக்கு சாதித்த மூன்றாம் பாலினத்தவர்களுடைய பட்டியலை இந்த பெட்டி செய்தியில் கொடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அப்படி நேர்காணலுக்குள்ளே போயிடலாம். முதல்ல சேலத்தைச் சேர்ந்த பித்திகா யாஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் 2011ஆம் ஆண்டு கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் வெற்றி பெற்றவர். சேலத்தைச் சேர்ந்த பித்திகா யாஷினி இந்தியாவில், அது குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் யாரும் மூன்றாம் பாலினத்துக்கு என்ன ஒரு மதிப்புங்கிறத அதில் சாதித்தவருடைய பட்டியலை தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க.
2011ஆம் ஆண்டு சேலத்தைச் சேர்ந்த பித்திகா யாசினின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இளநிலை பட்டப்படிப்பு படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். அவர் தற்போது சென்னையில் உள்ள காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றி வருகிறார். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் அப்படின்னாலே அது இந்த பிரித்திகா யாசினி அப்படிங்கிறது தான். ஆக திருநங்கைகளில் முதல் அடையாளத்தை காட்டிக்கிறாங்க. அடுத்தது மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவங்க திருநங்கையாக இருக்கிறவங்க ஜோய்தா மோண்டல் மாகி அப்படிங்கிறவங்க. இவர் திருநங்கைகளினுடைய முன்னேற்றத்துக்காக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறவர். வடக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் ஜோய்தா மோண்டல் அப்படிங்கிறவங்க நியமனம் செய்திருக்கிறாங்க. பார்த்துங்க, 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர் ஜோய்தா மோண்டல் மாகிங்கிறவங்க இஸ்லாம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக பதவியில் உட்கார்ந்துக்கிறாங்க. லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு திருநங்கை ஒருவர் நியமிக்கப்படுவது நாட்டில் இதுவே முதல் முறையாக இருக்கக்கூடிய ஒரு சான்று. வரலாறு படைத்திருக்கிறாங்க, சரித்திரம் படைச்சிருக்கிறாங்க, சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதுக்கடுத்து தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் 3ஆம் பாலினம் பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரிகா பானு அப்படிங்கிறவங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் படித்தவங்க. 2017ஆம் ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் தற்போது அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வர்றாங்க. ஒரு மருத்துவரான படிப்பு. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தில் சேர்ந்தவங்க. அவங்க என்ன சாதனை செஞ்சுருக்கிறாங்க, இவங்க மாதிரி இருக்கிறவங்களும் இந்த உலகத்தில் மனிதர் என்ற அடிப்படையில் மதிப்பு மரியாதை இல்லாமல் வாழ்கின்ற சமூகத்தில் நாங்களும் இந்த மாதிரியான சாதனை படைக்க முடியும் என்பதை நிரூபணம் செய்து கொண்ட ஒரு பட்டியல் தான் இது. அதனால தான் பாடத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க, நமக்கு யாரையும் மதித்து வாழ் அப்படிங்கிற ஒரு இயலில் நமக்கு பாடப்பகுதியை வச்சுக்கிறாங்க. இதை தொடர்ந்து நாம் நம்முடைய பாடப்பகுதிக்கு போகலாம். அந்த பாடப்பகுதியில் நம்முடைய பாடப்பகுதியை சேர்ந்த இந்த நர்த்தகி நடராஜ் அவங்கள பற்றி இருக்கக்கூடிய சிறு வாழ்க்கை குறிப்பையும் உங்களுக்கு ஒரு பட்டியலை காட்டிட்டு, இந்த மாதிரியான இனம் தோன்றுவதற்கான காரணம் என்ன, இவங்களுக்கான தனி முத்திரையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பல வரலாற்று சான்றுகளில் ஆய்வுகளில் உங்களுக்கு சில தரவுகள் கூடுதலாக சொல்லிவிட்டு அப்புறம் பாடப்பகுதியாக போயிடலான்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் முதல்ல இந்த நர்த்தகி நடராஜ் பற்றிய ஒரு பிறப்பு முதல் இப்போ வரைக்கும் ஒரு சாதனைகள். இந்த நர்த்தகி நடராஜுங்கிறவங்க சொந்த ஊர் மதுரையை சேர்ந்த அனுப்பானடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் சென்னைக்கு வந்து வாழ ஆரம்பித்தது 2001. இவருடைய பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 6/7/1964 சென்னைக்கு வந்து அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தது 2001 கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்கு மேலாக 20 ஆண்டுகள் நெருக்கி வந்துட்டு இருக்குது. தான் கடந்து வந்த முள் பாதைகளை எல்லாம் முல்லை பூ விரிப்புகளாக மாற்றியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்த்தகி நடராஜ். இவருடைய குடும்பம் சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதில் 5வது குழந்தையாக பிறந்தவங்க தான் இந்த நர்த்தகி நடராஜ். இவங்களுடைய அப்பா பேர் பெருமாள் பிள்ளை, அம்மா பேர் சந்திராம்பாள் அப்படிங்கிறவங்க. இவருடைய உண்மையான பேர் இயற்பெயர் நடராஜ் அப்படிங்கிறது தான். இவர் 11ஆம் வகுப்பு தான் படித்து முடிச்சுக்கிறாரு. ஆனால் பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்புக்கு போனவர் தியாகராசர்
மேல்நிலை பள்ளியில் மாதிரி பள்ளியில் அனுப்பானடி இருக்குது மதுரையில். அதில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது பாதியிலேயே அந்த படிப்பை முழுமையாக படிக்காமல் கைவிட்டு விட்டவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நாட்டிய பேராசிரியர்களிடம் குருகுல முறையில் பரதநாட்டியத்தை இவர் கற்று தேர்ந்து கொண்டார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நர்த்தகி நடராஜ் என்ற பெயரால் தமிழ் இசைக்கலைஞர் என்ற முறையில் இவர் இன்றைக்கும் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பரதநாட்டியத்தில் சாதனை படைத்த இவர் தற்போது 50 வயதுக்கு மேல் ஆகிறது. 5ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு இருக்கும்போது தான் மற்றவர்கள் போல் இல்லாமல் நான் ஒரு வேறுபட்டவர் என்பதை உணர்ந்து கொண்டார். 6 வயதிற்கு பிறகு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தெரிஞ்சதுனால பெண்ணாகவே வளர்ந்தார். ஆண் சகவாசம் அப்படிங்கிறது அவருக்கு, ஆண்களோடு விளையாடுறது, பேசுகிறது, எடுக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால் பேச மாட்டேங்கிட்டார். இப்படியே வளர்ந்து அவங்க கூட பிறந்த அண்ணன் கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சுத்தமாக பிடிக்காதவராக வந்தவர். ஏதாவது அவங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சு அடித்தா கூட அடிக்கிறதுக்கு முதல்ல குச்சி எடுத்து தர்றவரே அவங்க அண்ணாவாக இருக்கிறாரு. 7-8 வயசிலிருந்தே பெண்மைக்கான அடையாளமாக நடனத்தின் மீது ஆர்வம் கொண்டவராகவே வாழ்ந்து வந்தவர் தான் இந்த நர்த்தகி நடராஜ். இப்படியெல்லாம் வாழ்ந்த இவருடைய சரித்திரத்தின் அடிப்படையில், சாதனையின் அடிப்படையில் தான் இந்த செவ்வி என்ற தலைப்பில் நம்ம பாடப்பகுதியில் காணப்போகிறோம் மாணவர்களே. இந்த மாதிரியான சாதனைக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாலினத்தவர்களை வரலாற்றுகள் பின்னணியின் அடிப்படையில் பல தரவுகள் நமக்கு இருக்குது. அதை என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவில் இந்த 3ஆம் பாலினத்தவர்களை அரவாணி அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கு ஆசியாவில் ஹிஜிரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேசியாவில் அர்வான் அப்படின்றாங்க. இப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரியான பேர் இருக்குது. முதல்ல இந்த அரவான்னா யார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அரவான் அப்படின்னாலே தன்னை தானே தியாகம் செய்பவர் அப்படின்னு பொருள். தன்னை தானே தியாகம் செய்பவர் அப்படிங்கிறது தான் பொருள். எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க தன்னைத்தானே தியாகம் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வரலாற்று பின்னணியில் மகாபாரதத்தில் புராண காலகட்டத்தில் அரவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இராவத் என்று சொல்லக்கூடிய பெயர்களாலே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அரவான்களுக்குன்னு சொல்லி 3 வரம் இருக்குதாம். ஒன்று வீர மரணம் அப்படிங்கிறது. 2வது திரௌபதி வழிபாட்டு மரபு அப்படின்றாங்க. 3வது திருமணம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து அவங்க 8 நாளில் மரணம் அடைகிற மாதிரி வீர மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த அரவான் அப்படிங்கிறவங்கள இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த மகாபாரதம் அடிப்படையில் அர்ஜுனன் அப்படிங்கிறவன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேடியாக உருவம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படி இருந்த அரவான் அர்ஜுனன் உலுப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நாக வம்சத்தினுடைய மகனாக அரவானாக பிறந்திருக்கிறார். அதை விஷ்ணு புராணம், பாகவத புராணம் சொல்லக்கூடிய புராண நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாதிரியான தரவுகள், காட்சி, அந்த கருத்துக்கள், சான்றுகள். அரவானுடைய கதைகள் பற்றிய நூல்கள் இருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தேவனார் எழுதிய பாரத வெண்பா அப்படிங்கிற நூலில் கிபி 9ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் அப்படிங்கிற எழுதின பாரதத்தில் கிபி 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல்லையும்
அரவான் பற்றிய சான்றுகள் இருக்கிறது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நல்லாப்பிள்ளை எழுதிய பாரதத்தின் அடிப்படையிலும் இந்த அரவான் பற்றிய கதைகள் இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சந்தாண்டவர் பற்றிய தலபுராணம் அப்படிங்கிறதுலையும் பார்க்கும்போது இவருக்கு இந்த அரவான் பற்றிய கதைகள் இருக்கிறது. இதை சேர்த்து பாரதத்தில் அர்ஜுனன், பேடி, சிகண்டி இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களும் ஒரு வகையில் இந்த அரவாணியை சேர்ந்தவங்க தான். பேடி, அலி, அரவானை, அறிவாணி, அரவாணி அப்படின்னும் சொல்லுவாங்க. மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தில் திருநங்கைகளை பற்றிய விரிவான கருத்துக்களாக பேசப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பேர் பார்ப்பரிக்கா அப்படிங்கிறவன். அரவான் போலவே தன் தலையை தானே வெட்டி கொடுத்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான். இவன் நினச்சான்னா அந்த மகாபாரத போரையே 30 வினாடிகளில் முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஆனால் அவனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முழுமையாக போர்க்குள்ளே பயன்படுத்த விரும்பாததுனால கர்ணனுடைய சூழ்ச்சியால் அவனை முதல்ல பலிக்கடாவாக கேட்டு அவனுடைய தலையை கொண்டு போய் தான் மலை மேலே வச்சுக்கிறாங்க. அவன் தான் அங்கே நடுவர் போல ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற காட்சியை பார்த்த, அதாவது தலை துண்டாக்கப்பட்டும் கூட அந்த மகாபாரத போரை முழுமையாக பார்த்த ஒரே மனிதன் அவன் தான் பார்ப்பரிக்கான்னு சொல்லுவாங்க. அவன் அந்த மகாபாரதத்தில் முதல்ல அதான் சொல்லுவோம் இல்லையா, தன்னைத்தானே தியாகம் செய்பவன். அந்த மாதிரி அவன் முதல்ல போர் தொடங்க முன்னாடியே கொடுத்துட்றான், தன்னுடைய தலையை தானே வெட்டி கொடுக்குறான். இதைத் தொடர்ந்து திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை பல வெளிநாடுகளிலும் சமமான உரிமையை பெற்று ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பின்லாந்து, கனடா இந்த மாதிரி நாடுகளெல்லாம் இன்னும் அவங்கெல்லாம் சமுதாயத்தில் ஒரு மனிதராக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்டவராக. 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு திருநங்கைகளை பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலில் சேர்த்துருச்சு, பிசிஏங்கிற ஒரு பிரிவில் அடிப்படையில். 15/4/2008 தமிழக அரசு திருநங்கைகளுக்குன்னு சொல்லி தனி நலவாரியம் அப்படிங்கிறத ஒன்று அமைச்சது. அதை திருநங்கையர் தினம் என்ற முறையில் கொண்டாடுகிறார்கள். அவங்க அந்த தினத்தை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூத்தாண்டவருடைய கோயில் விழாவாக அதை கொண்டாடுறாங்க. அதற்கான அரசாணை 1/3/2011 வெளியில் வந்துச்சு. நங்கை என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு அடைமொழியாக திரு என்பதை சேர்த்து திருநங்கை என்பதே சிறப்பு என்பதை இந்த நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிற அங்கீகாரத்தின் அடிப்படையில் எம்பியாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி வாயிலாக கலைஞர் அப்படிங்கிறடைய தலைமையில் திருநங்கை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில். இப்படியெல்லாம் அந்த 3ஆம் பாலினத்தவர்களுடைய சாதனைகள் பல இருந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா வரலாற்று பின்னணியிலையும் கூட அவங்க இருக்கிறாங்க. அவங்க கூத்தாண்டவர் மாதிரி வெறும் தலை மட்டும் துண்டாக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பழியாக தருவதற்கு முதல்ல வரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரவான்கள் தான் இருப்பாங்களாமா. இப்படி இருக்கக்கூடிய பாடப்பகுதியின் ஒருத்தர் தான் இந்த நர்த்தகி நடராஜ். இவரை பற்றி ஒரு நேர்காணலாகத்தான் நமக்கு பாடப்பகுதி இருக்குது, இதை பார்க்கலாம். இப்போ அதோடு சேர்த்து இந்த பரதம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறது ஒரு ஸ்ருதின்னு சொல்லுவாங்க, இசையில் வரக்கூடிய ஒரு சொல்லு. தம் அப்படின்னா தம் கட்டி ஆடுறது அப்படின்றாங்க. ரதம் சேர்த்தோம்னா ரதம் தேர் எப்படி அங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாவும் நடுநிலையோடு உருண்டு ஓடுதோ அது மாதிரி இந்த நாட்டியம் ஆடும்போது ரதம் மாதிரி நின்று ஆடணும் அப்படின்றாங்க. பரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாரத நாட்டினுடைய அடையாளம்தான் பரதநாட்டியம். அதை காட்டுறதுக்காக தான் இந்த பரதம்ங்கிற சொல்ல வந்ததுன்னு சொல்லலாம். இதை இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம். ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகம் என்ற அடிப்படையினுடைய இந்த ராவை சேர்த்துக்கலாம். தாளம் அப்படிங்கிற அடிப்படையில் அமைக்கக்கூடிய இந்த தாவை அமைச்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ருதி இசையினுடைய பொருளாக எடுத்துக்கிட்டால் இந்த பரதம் அப்படிங்கிற சொல்லு நமக்கு கிடைக்கிது. இப்படி அமைக்கப்பட்ட அடிப்படையில் இவ்வளோ நேரமும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிதறலான செய்திகளாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னாக்க இந்த பேட்டி என்பது ரொம்ப எளிமையாக போயிடும். அதை பார்க்கலாம். இப்போ பாடப்பகுதிக்குள்ளார போகலாம். அமெரிக்காவில் ஒரு நடன நிகழ்ச்சிக்காக தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் ஒருவரை விழா ஏற்பாட்டாளர்கள் அழைத்திருந்தனர். வந்து இறங்கியவரை பார்த்து அதிர்ந்த அவர்கள், அமெரிக்காவில் ஒரு நடன நிகழ்ச்சி, தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் ஒருவரை விழா ஏற்பாட்டுக்காரங்க அழைத்து வச்சுக்கிறாங்க. உடனே அங்கே போய் இறங்கியவரை பார்த்த உடனே அதிர்ந்து போய் 2 வாரங்கள் நடைபெறாக இருந்த அந்த நடன நிகழ்ச்சியை ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று பல போர்க்கொடிகள் தூக்குதனால ஒரு நாளாக நிகழ்ச்சியாக மாற்றிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த கலைஞர் தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம என்னடா நம்ம 2 வாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ஒரே நாள் நிகழ்ச்சியாக மாற்றிட்டாங்களே, காரணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நர்த்தகி நடராஜ் அவங்க மனக்கலக்கத்துடன் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொள்கிறார். மேடைக்கு சென்றார், நடனத்தை தொடங்கினார். அவருடைய கால் சலங்கை சப்தம் மேடையை நிறைக்க அரங்கம் அமைதியானது. மனக்கலக்கத்தோடு, ஏன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் எல்லாம். இதோட ஒரு 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவரா, இவரை வச்சு 2 வாரமாக நடன நிகழ்ச்சி நடத்த போகிறாங்களா, இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு அந்த ரசிகர்கள் மக்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்குறதுனால ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சின்னா போதும் அப்படின்னு சொல்லி அதை சொன்ன உடனே சரின்ட்டு விட்டுட்டாங்க. இது இந்த மாதிரியான காரணம்தான் அப்படிங்கிறத அந்த நடன கலைஞர் தெரிஞ்சுக்கிட்டு மனக்கலக்கத்தோடு மேடைக்கு போய் தன்னுடைய நடனத்தை தொடங்கினார். அங்கிருந்த அந்த அரங்கமே அமைதியாயிடுச்சு. அவருடைய கால் சலங்கையினுடைய மேடை முழுவதும் கேட்டதனுடைய சப்தத்தால். இதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கண்களில் நவரசம், கால்களில் நவரசம்னா 9 வகையான பாவனைகள் சொல்லுவாங்க. கால்களில் துடிப்பு, உயிரோட்டமான உடல் மொழி என இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதுமையான உலகுக்கு பார்வையாளர்களை அவருடைய நடனம் அவர்களை விரல் பிடித்து அழைத்து சென்றது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே மெய்மறந்து கூட்டு போக வேண்டியத நிலைமைக்கு வந்துருச்சு. அரங்கத்திலிருந்து எழுந்த கரவொலிகள் அவருடைய கவலைகள் எல்லாத்தையும் கரைந்து ஓடவிட்டது. ஒரு நாளோடு முடிவதாக இருந்த அவருடைய நடன நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நீண்டது என்றால் அவருடைய நடன இசை பற்றிய அறிவத்தை தெரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த கலைஞர், நடன கலைஞர் யார் அப்படின்னா இந்த நர்த்தகி நடராஜ் அவர் தான். கிட்டத்தட்ட 2 மாதமாக இவரது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த மக்கள் எல்லாம் பிறகு கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரிய சாதனை படைத்தவர் தான் இந்த நர்த்தகி நடராஜ். அவரைத்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய பள்ளி ஆண்டு மலருக்காக இன்றைக்கு நேர்காணல் சொல்லக்கூடிய பேட்டி செய்ய போகிறோம். அவரை சந்திப்போமா அப்படின்னு சொல்லி நமக்கு பாடப்பகுதியை தொடர்ந்து காட்டுறாங்க. முதல்ல வணக்கம் போல வரவக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு, பேட்டி காணக்கூடியவர்களுக்கு வணக்கம் சொல்லுவது. அந்த மாதிரி, வணக்கம் நர்த்தகி, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் இளமை பருவத்தை பற்றி சொல்வீர்களானால் சிறப்பாக இருக்கும் சொல்லி ஒரு முதல் கேள்வி நேர்காணலாக.
அதில் அவர் சொல்கிறாரு, நான் மதுரையில் இருக்கக்கூடிய அனுப்பானடி என்ற ஊரை சேர்ந்தவள். என் தோழியினுடைய பெயர் சக்தி. நானும் அவளும் ஒன்றாகவே நடனம் பயின்றோம். 5 வயதில் தொடங்கிய எங்கள் நட்பு இன்று வரையிலும் இருக்கிறது. என் முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதும் சக்தி இல்லையேல் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு உறுதுணையாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழி இருந்தாங்க. அவங்களுடைய உதவியால் தான் இவ்வளவு முன்னேற்றம் ஆச்சு என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்ததாக, நீங்கள் யாரிடம் நடனம் கற்றீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 2வது வினாவாக நேர்காணல்ல. இளமையில் வைஜெயந்தி மாலாவின் நடனத்தால் ஈர்க்கப்பட்டவள் நான். நடிகை வைஜெயந்தி மாலா, அவங்களும் ஒரு பெரிய பரதநாட்டிய கலைஞர். அதனால் படங்கள்லாம் சார்ந்து வருகின்ற போது அவங்களுடைய நடனத்தில் ஈர்க்கப்பட்டவர். அவருடைய குருவான தஞ்சை கிட்டப்பாவிடம் பரதம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சென்று அவரிடம் என் ஆசையை தெரிவித்தேன். தொடக்கத்தில் அவர் இசைவு தரவே இல்லை, அனுமதி தரவே இல்லை. ஓராண்டு விடாமுயற்சியுடன் போராடி இறுதியில் நான் வெற்றி பெற்று பிறகுதான் அந்த கிட்டப்பாவிடம் அந்த பரத கலைஞரை நான் கற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டப்பா எனக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மகளாகவே ஏற்று தம் இல்லத்திலேயே தங்க வைத்து பரதம் கற்றுக் கொடுத்தார். அவரே எனக்கு நர்த்தகி என்று பெயர் சூட்டினார். பெயரை சூட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் அவருடைய அறிமுகமானது தொடங்கியது. நீங்கள் பெண்மையை உணர்ந்ததால் பரதம் கற்றீர்களா, இல்லை பரதம் கற்றதால் பெண்மையை உணர்ந்தீர்களா அப்படின்னு சொல்லி நேர்காணல் அடுத்த ஒரு வினாவாக கேட்கப்படுகிறது. இதுக்கு நர்த்தகி பதில் சொல்கிறாங்க, இது இரட்டைச்சடை மாதிரி, ஒன்றோடு ஒன்று பிணைந்தது அப்படின்னு சொல்லலாம். இது இந்த பரதம் அப்படிங்கிறதும் இந்த பெண்மை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இரட்டைச்சடை மாதிரி, ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. பெண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக நான் பரதம் இருந்தது என்பதை உணர்ந்து கொள்கிறேன். பெண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக பரதம் இருந்தது. பரதத்தில் ஊறி திளைப்பது போது பெண்மையை புதுமையாக பிறந்தது என்று நான் நினைக்கிறேன். பரதத்தில் ஊறி திளைத்த போது பெண்மை புதிதாக பிறந்தது என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். பரதத்தில் பெண்மையை வெளிப்படுத்தும் நொடி இருக்கிறதே, அது வார்த்தைகளில் சொல்ல முடியாத உணர்வு. நதி அலையில் விழுந்த இலை போல, காற்றில் பறக்கும் இறகு போல மனம் அதன் போக்கில் செல்லும். எல்லா கட்டுகளையும் உடைத்து எறிந்த நிம்மதி அந்த வினாடியில் கிடைக்கும். ஒரு வகை ஆழ்ந்த மயக்கம், கனவு உலகின் சஞ்சாரம். அந்த வினாடியில் உலகத்தையே மறந்து பறந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனவு உலகத்துக்குள்ளே சஞ்சாரம் அப்படின்னா கனவு உலகத்துக்குள்ளே நான் கலந்துருவேன் அப்படின்றாங்க. ஏன்னா அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு செயலில் ஈடுபட்டோம்னா ஏனோ தானோன்ட்டு பாதி கவனத்தோட பாதி கவனம் இல்லாமலாம் ஈடுபட்டோம்னா, ஆர்வம் இல்லாமல் கவலைப்பட்டோம்னா நல்லா இருக்காது. அதான் சொல்லுவாங்க, கஷ்டப்படுறதை விட இஷ்டப்படணும் அப்படின்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த கலைக்குள்ளர போயாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கலையில் தான் முழு கவனமும் எல்லாமே இருக்குமாம்மா. அதனால் வேறு எந்த ஒரு சிந்தனையும் வராதாம்மா. அதனால் அந்த கனவு உலகம் என்ற உலகத்துக்குள்ளர அவங்க போயிடுவாங்க. ஏன்னா கவனம் சிதறலாச்சுன்னா அந்த முக பாவனைங்கிறது, கைகாலினுடைய அசைவுகள் வேறுபட்டு நடனத்துக்கான ஒரு அமைப்பே இல்லாமல் மாறிடும். அதனால்
அவங்க அந்த கலைக்குள்ளே போயாச்சுன்னா முழுக்க முழுக்க அந்த ஈடுபாடு தான் இருப்பாங்களாம். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பெண்மையை உணர்ந்ததால் பரதம் கற்றீர்களா, பரதம் கற்றதால் பெண்மையை உணர்ந்தீர்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் என்ன அப்படின்னா, இது ஒரு இரட்டை சடை மாதிரி, ஒன்றோடு ஒன்று பிணைந்தது, வேறுபட்டது அல்ல. பெண்மையை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிற ஒரு ஊடகம்தான் பரதம். அந்த பரதத்தில் ஊறி திளைத்த போதுதான் பெண்மை புதிதாக பிறக்கிறது. அதனால் இது ஒன்றோடு ஒன்றாக கலந்தது, ஒன்றோடு ஒன்றாக பிணைந்தது. இதை பிரித்து காண்பது என்பது கடினம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்ததாக, நீங்கள் தொடக்கத்தில் ஆடத் தொடங்கியதில் இருந்து இப்போது ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய குழந்தை பருவத்திலேயே எனக்குள் மறைந்திருந்த பெண்மையை கண்டு கொண்டேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 முதல் 6 வயது இருக்கின்ற போதே அவர் நான் மற்றவங்க மாதிரி இல்லை, கொஞ்சம் வேறுபட்டவன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதுக்கடுத்ததாக பார்க்கும்போது 7-8 வயதிலே அவங்க முழுசாக என்ன ஆகிட்டாங்க, பெண்மையாகவே வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 6 வயசுக்கு மேலேயே ஆண்களோட பேசுகிறது பழகிறதுங்கிறதையவும் பிடிக்காதவராக விரும்புவதே இல்லாதவராக இருக்கிறார். அதனால் அவர் குழந்தை பருவத்திலே எனக்குள் மறைந்திருந்த பெண்மை நான் அடையாளம் கண்டு கொண்டவள். எந்த மனத்தடையும் இன்றி என்னை உணர்த்துவதற்கு நடனம் உதவி செய்தது. அதான் சொல்கிறாங்க, எந்த விதமான மனத்தடையும் எனக்கு இல்லை, என்னை உணர்த்துவதற்கு நடனம் உதவி செய்தது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். தொடக்கத்தில் திரைப்படங்களில் வரும் நடனம் என்னை ஈர்த்தது. அதை பார்த்து நான் நடனம் ஆடத் தொடங்கினேன். நிகழ்ச்சிக்காக ஆடத் தொடங்கிய போது ஒவ்வொரு நிகழ்வும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இப்போது போல் இல்லாமல் நாட்டியத்தை விட அதன் உட்கூறுகளை அறிமுகம் செய்வதற்கு அதிக நேரமும் காலமும் என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும் அப்படின்றாங்க. இன்று போல அல்லாமல், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை போல இல்லாமல், நாட்டியத்தை விட அதன் உட்கூறுகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, நடனத்துக்குள்ளற பல பிரிவுகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒற்றை கை, இரட்டை கை அப்படின்ற அடிப்படையில் ஒத்த கையில் நடனம் ஆடக்கூடிய பாவனைகள் இருக்குது, இரட்டை கையின் வாயிலாக நடனங்கள் ஆடுறது இருக்கிறது, கழுத்துங்கிற அடிப்படையிலேருந்து நடனம் வரக்கூடியதாக இருக்குது உட்கூறுகளாக. அதை 3ஐயும் பார்க்கின்ற போது பல உட்கூறுகள் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் அறிமுகம் செய்வதற்கு அதிக நேரமும் காலமும் என்னாகுது தேவைப்படுது. சில சமயங்களில் நாட்டியத்திற்கான கருத்தை ராகத்தாளத்துடன் அறிமுகம் செய்வேன் நான். ஆக இவங்க இந்த இடத்துல நீங்கள் தொடக்கத்தில் ஆடத் தொடங்கியதுலேருந்து இப்போது வரை ஏதாவது மாற்றம் உணர்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆரம்பத்தில் சினிமா படங்கள் இருக்கக்கூடிய நடனத்தை பார்த்து அதன் மாதிரியே நடனம் ஆடத் தொடங்கியவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிக்காக நிகழ்வுகள், நடன நிகழ்வுகள் நடத்துவாங்களே நிகழ்ச்சிகள், அதெல்லாம் போகின்ற போது ஒவ்வொரு நிகழ்வும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக எடுத்துக்கொள்ளும். அந்த நிகழ்வுகளில் நடனம் அப்படிங்கிறத முறை அதுக்கு உள்கூறுகளாக இருக்கின்ற பாவனைகளாக இருக்கக்கூடிய உட்கூறுகளை அறிமுகம் செய்வதற்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான நேரம் ஆகுதாமா. அந்த மாதிரியான நேரத்தில் சில சமயங்களில் நடனத்துக்கான கருத்தை கூட நான் ராகதாளத்துடைய அறிமுகம் செய்து விடுவேன் அப்படின்றாங்க. இந்த செயல்பாட்டுக்கு எனக்கு எந்த விதமான மன தடையும் இல்லாமல் நான் நடனத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவள் அப்படின்னுங்கிறத சொல்ல வந்துக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களை போன்ற திருநங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நீங்கள்
பரதம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களை போன்ற திருநங்கைகள் ஆகிய 3ஆம் பாலினத்தவர்கள் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பயங்கரமான பிரச்சனைகளே இருக்குது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்காமல் பரதம் தான் நடனம் தான் அப்படிங்கிறத ஆடிட்டு திரிகிறீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாங்க அந்த அம்மா. தொன்மை வாய்ந்த தமிழர் மரபில் பிறந்த நான் திருநங்கையர்க்கான இடம் என்ன என்பதை அறிய நினைத்தேன். அதுவே இலக்கியத்தின் பக்கம் என்னை தள்ளியது. சங்க இலக்கியத்தில் இருந்து சிற்றிலக்கிய காலம் வரை ஆழ்ந்து படித்தேன். இன்று மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையர்கள் இருந்திருக்கின்றனர். தொல்காப்பியத்திலும் அதற்கான சான்று இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடல் கலைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. அதிலும் வேளிர் ஆடல் அப்படிங்கிறது முக்கியமானது. வேளிர் ஆடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழச்சி என்பதில் தாழாத பெருமை கொண்ட நான் பரதத்தின் பக்கம் திரும்பினேன். நம் கலையை நாம் ஆடவில்லை, ஆனால் வேறு யார்தான் ஆடுவது? சங்க இலக்கியம் தொடங்கி தற்போதைய நவீன கவிதை வரையிலும் நடனத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவும் ஒரு வகை விழிப்புணர்வு ஆயுதம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வந்துக்கிறாங்கன்னா, நான் மேற்கொண்டு சொன்னேன் இல்லையா, மகாபாரத காலகட்டங்களில் இருந்து புராண காலகட்டங்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து சங்க கால இலக்கியத்திலிருந்து இலக்கண நூல்கள் இருந்து சிலப்பதிகாரம் மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய காப்பியங்களில் இருந்து பார்க்கின்ற போது, அதாவது சிற்றிலக்கியங்கள் வரை எல்லா காலகட்டத்திலும் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடல் கலைகள் பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆடல் கலையில் வேளிர் ஆடல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது, தமிழச்சி என்பதில் நான் பெரிய பெருமை கொண்டவளாக இருக்கின்ற போது பரதத்தின் பக்கம் நான் திரும்பி கொண்டேன். தமிழ்நாட்டினுடைய கலையாக இருக்கிற பரதநாட்டியத்தில் நான் போகிறது எனக்கு அதுலேருந்து வியப்பும் இல்லை. கலையை நாம் ஆடவில்லை என்றால், நம்முடைய கலையை நாம் ஆடவில்லை என்றால் வேறு யார் தான் ஆடுறது? ஆக சங்க இலக்கியம் தொடங்கி தற்போது வரை இருக்கக்கூடிய நவீன கவிதை வரையிலும் அதை அனைத்தையுமேவும் நடனத்தின் வாயிலாகவே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். இந்த மாதிரியான ஒரு சாதனையும் ஒரு ஆயுதமும் 3ஆம் பாலினத்திற்கு சேர்ந்த ஒரு விழிப்புணர்வாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக இவங்க தான் அந்த நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க. வெகுசன மக்களின் நேரடி தொடர்பில் இல்லாத கலை வடிவத்தை நிகழ்த்துகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதாவது வந்ததுண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பரதநாட்டியம் தான் நல்ல மதிப்புக்குரியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள்கள் அதை விரும்புகிறதில்லை. அதான் சொல்கிறாங்க, நேரடி தொடர்பே இல்லாத அந்த கலை வடிவத்தை நீங்கள் நிறுத்துறீங்களே, அது உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்னது, பரதநாட்டியத்தை வெகுசன மக்களின் கலை இல்லை என்பதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். பரதநாட்டியத்தை வெகுசன மக்களின் கலை இல்லை என்பதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். பரதம் என்ற சொல்லுக்கு வெறும் 70 வயதுதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பரதநாட்டியம் நிகழ்த்துபவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஒரு சாரார் என குறுக்கி வைத்தது நம்முடைய தவறு. கலையை எல்லோரும் நுகர வேண்டும். அட்லாண்டாவிலும் ஆண்டிப்பட்டியிலும் ஒரே மாதிரி தான் பரதம் அப்படிங்கிறத நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். மக்களும் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இது எப்படி வெகுசன மக்களின் கலை என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன்? ஆக அது தவறு. வெகுசன மக்களின் கலை இல்லை என்பதை நான் ஏற்க மறுக்கிறேன் அப்படின்றார். அப்படி என்ன அர்த்தம்? எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த பரதநாட்டியங்கிற ஒரு பரதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது அட்லாண்டா முதல்
ஆண்டிப்பட்டி வரையில் நான் ஒரே மாதிரியான முறையில் தான் பரதநாட்டியத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றேன் நிகழ்ச்சிகளை. ஆனால் எல்லா இடத்துலையுமே அதை சரியான முறையில் உள்வாங்கி எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த கருத்துக்களை. அப்படி இருக்கும்போது இது வெகுசன மக்களின் கலை என்பதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, உங்கள் அபிநயத்தில் வெளிப்படும் நுட்பமான முத்திரைகளை மக்கள் சரியான முறையில் உள்வாங்கி கொள்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய அபிநயம் வெளிப்படும் நுட்பமான முத்திரைகளை மக்கள் சரியான முறையில் உள்வாங்கி கொள்கின்றனரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க, சமீபத்தில் ஜப்பானில் உள்ள ஒசாகா அப்படிங்கிற நகரத்துக்கு நான் போனபோது திருவாசகம், தேவாரம், இதில் இருக்கக்கூடிய பண் இசைகள் பாடல்களை பரதமாக நான் நடத்தினேன். அங்கு தமிழர்களும் கிடையாது, இந்தியர்களும் கிடையாது. முழுக்க யார்? ஜப்பானியர்கள் தான். அவர்களுக்கு பரதம் அப்படிங்கிறது, தேவாரம், திருவாசகம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனாலும் அந்த அபிநயத்தில் அவர்கள் கண் கலங்கியதும் அங்கு நிலவிய மௌனமும் எழுந்த கரகோஷமும் என்னால் இன்றும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பரதத்தை அவர்கள் முழுமையாக உள்வாங்கினார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஜப்பான் நாட்டில் எந்த தமிழனும் கிடையாது, எந்த இந்தியனும் கிடையாது, தேவாரம் என்னன்னு தெரியாது, திருவாசகம் என்னன்னு தெரியாது, பரதம் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் போய் நிகழ்ச்சி நடத்தும்போது என்ன பண்ணிட்டாங்க, நான் காட்டின அந்த அபிநயத்தில் அவர்கள் கண் கலங்கி மௌனத்தால் எழுந்து கரகோஷத்தை எழுப்பினாங்க இல்லையா, அதை நான் இன்னும் மறக்க முடியாத நிகழ்வாக ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க பரதத்தை அவர்கள் முழுமையாக உள்வாங்கி எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம், எல்லோரும் உள்வாங்கி கொள்கிறார்கள் என்பது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கேள்வி, உலகமயமாக்கலுக்கு பின் தமிழகத்தில் பண்பாட்டு மாற்றம் நடந்திருப்பதை மறுக்க முடியாது. காப்பியம், புராண கதைகளை மையமாக வைத்து நீங்கள் பரதம் நிகழ்த்துகிறீர்கள். இதன் மூலம் இழந்த பண்பாட்டை மீட்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே, நமக்கென்று பெரிய பண்பாட்டு மரபு இருக்கிறது. வாழ்வாங்கு வாழ்ந்தவர் நாம். நம் வேர்களை நாம் புறக்கணிக்க கூடாது. நம்முடைய பழமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்க கூடாது அப்படின்றாங்க. இவங்க தான் அந்த நர்த்தகி நடராஜ். அவங்க முன்னாள், இப்போ சமீபத்தில் தான் இறந்தார், ஒரு 2 மாதங்களாகுது. பாரத ரத்னா விருதெல்லாம் வாங்கினவர், இந்திய குடியரசுத் தலைவராக வாழ்ந்தவர். பிரணாப் முகர்ஜி அவர்கிட்ட இருந்து பரிசு வாங்கின ஒரு புகைப்பட காட்சியை தான் இங்கே எடுத்து காட்டுறாங்க. தேசிய விருது, பத்மஸ்ரீ விருதுலாம் வாங்கினவங்க 2019. அதுக்கடுத்ததாக இவங்க சொன்ன கருத்துக்கு அடிப்படையில் நமக்குன்னு ஒரு பெரிய பண்பாட்டு மரபு இருக்கிறது. வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் யாருன்னா நம்முடைய முன்னோர்கள். அப்படி இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மரபுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. ஐரோப்பிய பண்பாட்டில் ஊறி திளைத்திருக்கும் நார்வேயில் நிகழ்ச்சி நடத்தும் போது திருக்குறளை மையமாக வைத்தே மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன். அந்த வினாடியில் இருந்து திருக்குறளை ஆர்வமாக படித்தனர். அது பற்றி அனைத்து தகவல்களையும் விரல் நுனிக்கு கொண்டு வந்தனர். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்ற காந்தியின் ஆசையை வரலாற்றிலிருந்து தோண்டி எடுத்திருந்தனர். கலையின் வழியாக பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்ததே தீரும் என்பது எங்களது சார்பாக இங்கே ஒரு உண்மையான கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நர்த்தகி நடராஜ் அவங்க சொல்கிறாங்க. ஆக உலகமயமாக்கலுக்கு பின் தமிழகத்தில் பண்பாட்டு மாற்றம் நடந்திருக்கிறதை மறுக்க முடியாது. காப்பியம், புராண கதைகளை மையமாக வைத்து நீங்கள் பரதம் நிகழ்த்துகிறீர்கள். இதன் மூலம் இழந்த பண்பாட்டை மீட்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது முடியும், மாற்ற முடியும் அப்படின்றாங்க. கலையினுடைய வழியாக பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக பார்க்கும்போது, நீங்கள் மிகச்சிறந்த நாட்டியக்காரர் என்பதை அறிவோம். அது தவிர்த்து உங்களுடைய ஆர்வம் விருப்பம் எந்த துறையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவான ஒரு கேள்வியா. அதுக்கு அவங்க, நான் தமிழ் வழி கல்வி பயின்றவள். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். உண்மையில் என்ன நினச்சேன்னா, அட்வொகேட் சொல்லக்கூடிய வழக்குரைஞராக மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய முழு மூச்சான லட்சியமாக இருந்தது. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு பல்வேறு தமிழ் இலக்கிய மேடைகளிலும் பேச்சாளராகவும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நடனமும் வாசிப்புமே என்னை இன்னும் ஒரு குழந்தையாக வைத்திருக்கின்றன. முக்கியமாக பார்த்துக்கோங்க, நடனமும் வாசிப்பும். தமிழ் இலக்கியத்தில் சங்க பாடல்கள், திவ்ய பிரபந்த பாடல்கள், திருப்புகள் மற்றும் தேவாரம் ஆகியவற்றை நடனம் மூலம் பரப்புவதோடு இவ்விலக்கியங்களை பற்றி தொடர்ந்து ஆய்வும் செய்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க லட்சியமாக இருந்தது வழக்கறிஞர். ஆனாலும் அதை விட்டுட்டு இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய நடன இசைக்கலைஞராக வந்திருக்கிறாரு. அடுத்ததாக, சோதனைகளை துயரங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற மானுடரை விட எல்லா சோதனைகளையும் 2 மடங்கு அதிகமாகவே அனுபவித்திருக்கிறேன். ஆனால் வலிதான் நான் கொடுத்த வலி, அந்த மனவேதனை சொல்லுவாங்களே, அதான் அந்த வலிதான் நான் அதற்கு கொடுத்த விலை. அகிலனினுடைய தாமரை நெஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை நாயகி துக்கம் பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாள். அகிலனின் எழுதின தாமரை நெஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. அதில் வரக்கூடிய ஒரு கதாநாயகி, அவளுக்கு துக்கம் அளவுக்கு அதிகமாக பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாளாம். அது மாதிரி நான் ஒரு நாட்டியம் ஆடிவிடுவேன். எனக்கு துக்கம் வரும்போது, கவலை வரும்போதெல்லாம் ஒரு நடனத்தை நான் ஆடிவிடுவேன். அதுதான் என்னுடைய துயரை தீர்க்கிறதுக்கான சரியான வழி அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. உங்களை நெகிழ வைக்கும் தருணம் என்று ஏதாவது இருந்தால் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நடத்தும் வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன கலைக்கூடம் வாயிலாக நூற்றுக்கணக்கான மாணவிகளை இன்றைக்கு நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் நடத்தக்கூடிய வெள்ளி அம்பலம் அறக்கட்டளை நடன கலைக்கூடம் நூற்றுக்கணக்கான மாணவிகளை என்ன பண்ணிட்டுக்கிறேன், நடன கலைஞர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலே நான் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட என்னை இன்றைக்கு என் மாணவிகள் எல்லோரும் அம்மா அம்மா என்று அழைக்கும்போது எனக்குள் தாய்மை பெருக்கெடுக்கிறது. அதுவே என்னை நெகிழவும் மகிழவும் வைக்கும் தருணமாக நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்றாங்க. இன்று நர்த்தகி தன்னுடைய நடன திறமையால் அமெரிக்கா, லண்டன், கனடா உள்ளிட்ட பல உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை அழகாக்கி வருகிறார். இவர்தான் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். முதலாக திருநங்கைகளுக்குள் முதல்ல கடவுச்சீட்டு விசா பாஸ்போர்ட் அதை பெற்ற முதல் நபர், தேசிய விருது, மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண் திருநங்கையாக. அது எல்லாமே முதல் சாதனையாளர்களுக்கு சொந்தக்காரியாக வந்தவங்க தான் இந்த நர்த்தகி நடராஜ். மேலும் பல உயரங்களை எட்ட நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த பேட்டி நேர்காணலை முடிக்கிறாங்க. இப்படியாக தான் இந்த பாடப்பகுதியானது அமைந்திருக்கிறது மாணவர்களே. இந்த பாடப்பகுதியில் அவங்க பெற்ற விருதுகள் பற்றி ஒரு பட்டியலை சொல்கிறாங்க. நர்த்தகி நடராஜ் பெற்ற விருதுகள்: தமிழக அரசின் கலை மாமணி விருது வாங்கியிருக்கிறாங்க, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க, இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேடு கலைஞராக வாழ்ந்திருக்கிறாங்க, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞராக வந்திருக்கிறாங்க,
தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்பு உரு முனைவர் பட்டம் அப்படிங்கிறவங்க கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வாறெல்லாம் வாழ்ந்தவர் தான் நர்த்தகி நடராஜ் அவங்க. நடனத்தில் தஞ்சாவூர் பாணியில் இருந்து விலகுவதில்லை என்ற கொள்கையோடு வந்தவர் இந்த அம்மா. தொடக்கத்தில் நடனத்துக்கு 4 பேர் இவங்களுக்கு விதை விதைத்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பேர் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு. இவர்களுடைய தலைமுறை தான் வந்தவர் யாருன்னா இந்த கிட்டப்பாங்கிற பிள்ளை அப்படிங்கிற வாயிலாக அவர் இந்த கலையை கற்றுக்கிட்டவர் அப்படிங்கிறத கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க நடன விருந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டதை பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளாக நடந்திருக்குது. அது கிட்டப்பா தலைமையில் டிசம்பர் 8 சென்னை ஐயப்பன் கோவிலில் முதல் நாட்டிய நிகழ்ச்சி இரவு 7 மணியில் 15 மணிக்கு தொடங்கியது. இதுதான் அவருடைய நடன விருந்தாக எடுத்துக்கிட்டது. கிட்டப்பா இறந்துட்டார் 1999. கிட்டத்தட்ட 17 வயதிலிருந்து தொடர்ந்து 15 வருடங்கள் நடன பயிற்சியை பெற்றவங்க தான் இவங்க. 1984 முழுமையாக நடனம் கற்று தேர்ந்தவங்க இந்த நர்த்தகி நடராஜ். இரண்டாவதான நடன விருந்தாக ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு. மூன்றாவதானது பாரத கலாசாரில் 11ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு கலா சேவா பாரதி விருது அப்படிங்கிறத அங்கே கொடுத்து அவரை கௌரவம் செஞ்சாங்க. 4வது நாள் விருந்தாக நாரத கான சபாவில் 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கியது. 5வது நாளில் தமிழ் இசை சங்கத்தில் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கியது. 6வது நாள் வராக பிரம்மகான சபாவில் நாட்டிய நிகழ்ச்சி ஜனவரி 1ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு தொடங்கியது. இந்த மாதிரி அவங்க நாட்டிய விருந்து நடன விருந்தின் அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் இந்த நர்த்தகி நடராஜ் அவங்கிற வரலாறு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் இன்றைக்கு பல சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களே. ஆக இந்த பாடப்பகுதியில் எதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விரிவானம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இடம்பெறும் நர்த்தகி நடராஜ் என்பவரோடான நேர்காணல், இவரது முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதிய சக்தி என்ற தோழியின் நட்பும், தன் மகளாகவே ஏற்ற தம் இல்லத்திலேயே தங்க வைத்து பரதம் கற்றுக் கொடுத்ததோடு நர்த்தகி என்ற பெயரும் சூட்டிய குரு கிட்டப்பாவினுடைய அன்பும், அம்மா என்று அழைத்த பரதக்கலையினை கற்றுக்கொள்ளும் மாணவியரினுடைய அன்பும் இவரை பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராகிய செய்தியைத்தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. ஆக இந்த பாடப்பகுதியின் வாயிலாக 3ஆம் பாலினம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தமானது. இவங்களும் இன்றைக்கி சமுதாயத்துக்குள்ளே எப்படிப்பட்டவங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் இது உருவாகிருக்குது. இவங்களுடைய பிறப்பும் பார்க்கும்போது பல சொல்லியாச்சு. 10 குழந்தைகளாமா. 10 குழந்தைகள் 5ஆவதாக பிறந்தவங்க தான் இந்த நர்த்தகி. சிறு வயதிலே தன் பாலின குழப்பத்தை உணரத் தொடங்கிய நர்த்தகிக்கு அவரின் வீட்டுக்கு அருகிலேயே இருந்த மற்றொரு திருநங்கையான சக்தி என்ற உற்ற தோழியாக அமைந்திருக்கிறாங்க. இருவருக்கும் இயல்பாகவே நடனத்திறன் அமைந்திருக்கிறது. மீரா என்னும் மூத்த திருநங்கை இருவரையும் தத்தெடுத்து வழிகாட்டிக்கிறாங்க. வைஜெயந்தி மாலாவை முன்மாதிரியாக கொண்டிருந்த இருவரும் அவரின் குருவான தஞ்சாவூர் KP கிட்டப்பாவுடன் நடனம் பயில்வது இலக்காக கொண்டு தஞ்சாவூர் சென்றவங்க. கிட்டப்பா அவர்களை அவ்வளவு எளிதில் மாணவிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓராண்டு காலம் அவரின் வீட்டின் முன்பாக நின்று வேண்டுகின்றார்கள். அவர்களினுடைய உறுதுணையை கண்டு நெகிழ்ந்த கிட்டப்பா இருவரையும் தன் மகள்களாக ஏற்று நடன நுணுக்கங்களை பயிற்றுவித்தார். சிதம்பரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் அரங்கேற்றமும் செய்து வச்சார். அந்த 6 நாள் நாட்டிய நிறங்களுடைய ஒரு இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்.
குறிப்பிட்ட சமூக பெண்களுக்கு மட்டும் உரியதாக இருந்த நாட்டிக்கடையில் எந்த பின்புலமும் இல்லாத ஒரு திருநங்கை தனி நபராக இருந்து அடையாளம் காணப்பட்டவர் தான் இந்த நர்த்தகி நடராஜ். ஜெயிக்க முடிந்தது என்றால் அதற்கு பின்னால் இரத்தமும் சதையுமான வலி, வேதனை, அவமானம் என்று 1000 கதை இருக்குது. இன்னைக்கு அதை திரும்பி பார்த்தா அந்த காயங்கள் எல்லாம் தழும்புகளாக காஞ்சி கிடக்குது. ஆனால் அதையெல்லாம் எனக்கு மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நர்த்தகி நடராஜ் அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கும் என்னால் நம்ப முடியாத வியப்பு அந்த பால்யகால நடனம்தான். யாரும் ஊன்றாத விதை நான் அறிந்து எங்கிருந்தும் அது வரவில்லை. ஒரு விதமான தேவ நடனம் அது. நான் எனக்குள் இருந்த பெண்மையை உணர்வதற்கு முன்பாகவே நடனத்தை உணர்ந்து விட்டேன். வீட்டில் உள்ளவர்களால் எனது பாலின மாறுதலை ஜீரணிக்க முடியலை. ஆனாலும் என் போக்கை தடுக்கலை. என்னையும் சக்தியையும் மகளாக ஏற்றுக்கிட்ட மீரா அம்மா தான் எங்கள் பாதையை நேர்படுத்தினாங்க. அவரை மட்டும் சந்திக்காமல் போயிருந்தால் எங்கள் வாழ்க்கை வேறு விதமாக மாறியிருக்கும். வைஜெயந்தி மாலாவின் நடனத்தின் மேலே எனக்கு அளவில்லாத ஈடுபாடு. அவர்களின் ஒவ்வொரு அங்கமும் கீர்த்தனைக்கு தக்க மாதிரி இயல்பை மாற்றிக்கொள்ளும் நுணுக்கத்தை பார்த்து வியந்து போயிருக்கிறேன். அவர் நடனம் கற்ற குருவிடமே நானும் நடனம் கற்றுக்கொள்ளணும் என்பதை அடிமனதில் ஊறி கிடந்தது என்னுடைய லட்சியமாக இருந்தது. சென்னை நாரதன கானா சபாவில் பழமையான நாட்டிய மரபுப்படி நர்த்தகி நடராஜ் ஆடிய 3 மணி நேர நாட்டியத்தை ரசித்து பார்த்தவர். அவரின் முன்னோடியான வைஜெயந்தி மாலா மாலி அப்படிங்கிறவங்க இந்த நிகழ்வின் இறுதியில் தான் நர்த்தகியின் வடிவில் என்னை பார்க்கிறேன் என்று பெருமிதமாக சொன்னார். அந்த தருணமே வாழ்வின் உன்னத தருணம் என்ற முறையில் நானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நர்த்தகி நடராஜ் அவங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு சாதனைக்கருக்கு சொந்தக்காரங்களாக வாழ்ந்திருக்கிறாங்க இந்த நர்த்தகி நடராஜ் அவங்க. ஆக இந்த நர்த்தகி நடராஜன் சொல்லக்கூடிய 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒதுக்கிவிடக்கூடாது. ஒரு அறிவு உயிரினம் முதல் 6 அறிவு உயிரினம் படைத்த அனைத்து உயிரினங்களையும் நம்ம சமமாக மதிக்கணும். அதைத்தான் யாரையும் மதித்து வாழ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நமக்கு பாடப்பகுதியாக வச்சுக்கிறாங்க மாணவர்களே. அதன் வாயிலாக நம்ம இந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.